இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 44வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. சகோதரர்களின் மனமாற்றம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் எதினால் எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். வசனம் 16. யோசேப்பின் சகோதரர்களின் மீது போடப்பட்ட வலை இறுகியது. பல வழிச்சாலைகளின் சந்திப்பில் நிற்பது போல் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யோசேப்பு விரித்த வலையில் அவர்கள் சிக்கினார்கள். அவர்கள் முன்பாக 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. யோசேப்பை விற்றுவிட்டு துஷ்டமிரகம் அவனை பட்சித்து போட்டது என்று தந்தையிடமும் முன்னர் கூறிய பொய்யை ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லையேல் பென்யமீனையும் எகிப்திலே நாங்கள் எதிர்பாராத விதமாக இழந்துவிட்டோம் என்று தந்தையிடம் மீண்டும் ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். இத்தகைய இக்கட்டான சமயத்தில் அவர்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் யோசேப்பின் முன்பாக தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள். பாத்திரத்தை வைத்திருந்தவனும் நாங்களும் உமக்கு அடிமைகள், எங்களிடத்தில் கிருபையாயிரும் என்று அறிக்கையிட்டார்கள். தந்தையிடம் சொன்ன பொய்கள் இப்பொழுது யோசேப்பிடம் எடுபடுமா? நிச்சயமாக இல்லை. சரணாகதி அடைவதை தவிர இனி அவர்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. அவர்கள் யோசேப்பை விற்றபோது அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதும் அவர்கள் மனது கடினப்பட்டதே. இப்பொழுது அவர்கள் அதே நிலையில் இல்லை. வெள்ளி பான பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பென்யமீனை விட்டுவிட்டு அவர்களால் செல்ல முடியவில்லை. அவன் மீது அன்பு உள்ளம், தந்தையின் மீதுள்ள அன்பும் அவர்களை நெருக்கியது. ஒரு சகோதரனுக்காக 10 பேரும் சேர்ந்து நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் அடிமைகள் என்று சேர்ந்து கூற காரணம் என்ன? தந்தையின் அன்பு வென்றது. பென்யமீனை தங்களிடத்திலிருந்து பிரித்து பார்க்க அவர்களால் இயலவில்லை. யோசேப்பு எதிர்பார்த்தது இதைத்தான். இதுவே மனமாற்றம். சகோதர அன்பு எத்தகைய மேன்மையானது! ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் உடன் சகோதர சகோதரிகளாகிய மற்ற அவயவங்களும் பாடுபடும் என்றும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் என்றும் பவுல் கொரிந்தியருக்கு 1 கொரிந்தியர் 12:26 எழுதினார். இவர்கள் பென்யமீனுக்காக வருத்தப்பட்டால் ஒழிய யோசேப்பிடம் சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவர்கள் தங்கள் ஆடையை கிழித்து கொண்டு யோசேப்பின் பாதத்தில் விழுந்த செயல் இனி எங்களால் சொல்வதற்கும் செய்வதற்கும் ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்தியது. இத்தகைய சிக்கலான இக்கட்டான தருணங்களில் செல்வதற்கு நமக்கும் ஒரு பாதம் இருக்கிறது. அது நம் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட பாதம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என 1 யோவான் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கிறோம். இதன் மூலம் தேவனிடத்தில் மீண்டும் நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். பிதாவே, சிக்கலான தருணங்களில் உம்முடைய ஆலோசனையை கேட்டு சரியான முடிவெடுக்க எங்களுக்கு உதவியருளும். ஆமேன்.